அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இறைவா, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, கடனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கான காரணம் என்ன என்று ஒரு மனிதர் கேட்டபொழுது, மனிதன் கடனாளியாகும் பொழுது பொய் பேசுகிறான், வாக்களித்து விட்டு அதை மீறுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 832. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையின் இறுதி அத்தஹியாத் இருப்பில் மேற்குறிப்பிட்ட அம்சங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்வது நபி வழியாகும். வேறு பல அறிவிப்புகளில் நரகத்தின் வேதனையை விட்டும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக கடனை விட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அளவிற்கு பாதுகாப்பு தேடியதும் அதற்கான காரணத்தை அவர்களே விளக்கியதும் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். உண்மையை சொல்லுவதாக இருந்தால் உணவுக்கு வழியில்லை, மானத்தை மறைப்பதற்கு தேவையான அடிப்படை உடைக்கு கூட வழியில்லை, இதுபோன்ற நியாயமான காரணங்களுக்காக உலகில் யாரும் கடன் வாங்கியதாக தெரியவில்லை. வீண் விரயங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் பெருமையான வாழ்க்கைக்கும் தான் கடனாளியாக மனிதன் ஆக்கப்படுகிறானே தவிர அவசிய தேவைகளுக்காக கடனாளி ஆவது என்பது அபூர்வமான விஷயம் என்பதை கவனத்தில் கொண்டு கடனில்லா வாழ்வு, கடனில்லா மரணம், இதை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு ஒரு மனிதன் சரியான இறை நம்பிக்கையாளனாக பயணிக்கும் பொழுது பொய் பேசுவது, வாக்கு மீறுவது போன்றவற்றிலிருந்து இயன்ற அளவிற்கு தப்பித்து கொள்ள முடியும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.